வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அனலைசிஸ் வீடியோ தான். அதாவது டெய்லி அனலைசிஸ் வீடியோ. சரி, ஏன் இதை வந்து நம்ம பை எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டு, கோல்டுடைய சார்ட். ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு லாங் பாடி உள்ள ஒரு புல்லிஷ் கேண்டில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நார்மலாகவே வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டுங்கிறது வந்து இண்டிகேட் பண்ணுது. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1866 லெவல் க்ளோஸ் ஆகாத வரைக்குமே வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டு தான். ஓகேங்களா? அதாவது டெய்லி சார்ட் படி பார்க்கும்போது. ஓகே, இங்கே கவனிங்க, ஒரு ஒரு பை நடந்திருக்கு, தென் எகெயின் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு தென் எகெயின் ஒரு பை, தென் ஒரு பேஸ், தென் பை. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோவர் லோ கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த லோ கீழே க்ளோஸ் ஆகலையோ அது வரைக்கும் மார்க்கெட்டு வந்து பை தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பை பண்ணுறதுனா எங்கெல்லாம் பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து சப்போர்ட்டாக வந்து எடுத்துகிட்டு பை ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டிவே வந்து எகெயின் டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் எகெயின் வந்து பை ஆகலாம். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். சிம்பிள் வந்து இதுதான் மார்க்கெட். ஆக்சுவலாக சிம்பிளாக இது அப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெய்லி சார்ட் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஆஸ் பர் கேண்டில்ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இந்த இந்த கேண்டிலுடைய லோக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பீரிஷ் என்கல்ஃபாக கேண்டில் மாறிடும் இல்லையா? ஸோ நார்மலாக அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஒரு கேண்டிலுடைய லோ கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து பீரிஷ் என்கல்ஃப், அதாவது புல்லிஷ் கேண்டிலுடைய லோ கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஒரு போராட்டம் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதைத்தான் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பை பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜோனை தான் நம்ம வந்து பைக்காக நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, அதாவது இதோட பாடியோடைய ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து இந்த லோ ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஒரு ஜோனாக மார்க் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் 4 ஹவர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லெவல் கிடைக்கும், அது ஜோன் கிடைக்கும். ஸோ அந்த ஜோன் வந்து இதுதான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி வந்திருக்கா ஒன்று, மேபி வந்து வந்திருக்கு. அது என்ன பேட்டர்னோ இருந்துட்டு போடும். பட் நார்மலாக வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது, அதாவது ஒரு பை 4 ஹவர்ஸ் படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன், இந்த பிரேக்கை க்ளோஸ் ஆனால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து செல் ஆகும். ஸோ அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பை பண்ணலாம். ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 500 பிப்ஸ் வந்து நம்ம வந்து புக் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஜோன் தான் இந்த ஜோன். அதே மாதிரி 1 ஹவருக்கு ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லா இடத்துலையும் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல 1 ஹவர் படி பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் பட் அது ஃபெயில் ஆகிடுச்சு, பிரேக் அவுட்டே கீழே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சேம் இதே மாதிரி ஒரு 500 பிப்ஸுக்கான ஒரு ட்ரேடு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம பை எடுத்துருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 700 பிப்ஸு வந்து மார்க்கெட் அப் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராடேக்கு ஒரு 500 பிப்ஸுங்கிறது ஓகே தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கன்ஃபார்மாக வந்து இந்த லெவலில் இருந்து ஒரு பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் 1893 அப்படி இல்லை அப்படின்னா 1896 இந்த லெவலில் இருந்து பை ஆகிறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் டவுன் ஆகும்போது உங்களோட அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாட்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கிருந்து கூட பை நம்ம ஆட் பண்ணலாம், அதே மாதிரி இங்கிருந்து நம்ம வந்து பை ஆட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இதனுடைய லோவில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும். டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட். அதாவது இன்ட்ராடே செட்டப்புக்கு சொல்கிறேன், அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து டார்கெட்டாக இருக்குல்ல, இல்லை அப்படின்னா ப்ரோக்கன் சப்போர்ட் வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. இந்த ஜோன் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஏரியா. ஓகே, ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் ஜோனு. ஸ்டாப் லாஸ் வந்து அதோடைய லோ கீழே நம்ம போடுறோம். அதே மாதிரி டார்கெட் வைக்கிறது வந்து பிரேக் ஒன் சப்போர்ட், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டார்கெட்டுக்கான ஒரு ஏரியா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.